உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன் மெய்யறிவு மையம் சார்பாக இந்த நூல் கபிலர் அகவல்னு பேர். கிட்டத்தட்ட இவர் தன்னை ஒரு பார்ப்பனர் என்றே சொல்லிக் கொள்கிறார். அவர் பிறந்திருந்த வரலாறுலாம் சொல்கிறார். அதில் பல புரட்சி கருத்துக்களை சொல்கிறார். வள்ளுவன் சொன்ன மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். பார்ப்பனர்களில் முற்போக்குக்காரர்கள், அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை ஆதரிக்க வேண்டும். இந்த பிறப்பால் உயர்வு தாழ்வு யாருக்கிறதுனால தான் தவறு. அதனால தான் நான் அந்தணப் புலவர் கபிலர் அகவலும் செந்தமிழ்ச்செழியன் சந்த கவிகளும்னு ஒரு நூலை எழுதி, ஒரு புரட்சிகரமான நூலை இப்போ இந்த நூல் எழுதியிருக்கேன். இதில் நான் சொல்ல போகிறது இப்போ இந்த கபிலர் அகவல் என்ற நூல். அதனால தான் இவரை நான் எடுத்துக்கிட்டதுக்கே காரணம், ஒன்றே செய்தல் வேண்டும், ஒன்றும் நன்றே செய்தல் வேண்டும், நன்றும் இன்றே செய்தல் வேண்டும், இன்றும் இன்னே இதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த கபிலன் இடைக்கால கபிலனாக இருக்கலாம், சங்ககால கபிலனாக இருக்க வாய்ப்பில்லை. மிக அருமையான கருத்துக்களை, புரட்சி கருத்துக்களை வித்திட்டு இருக்கிறான். ஜவஹர்லால் நேரு கூட ஒரு பார்ப்பனர். அவர் ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவுவாதியாக வாழ்ந்திருக்கிறார். அதனால் பிறப்பால் யாரையுமே இருக்குங்க, அவங்க சிறப்பால் தான் நம்ம சிறப்பிக்கணும். இதில் நிறைய கருத்துக்கள், ஆனால் ரொம்ப நான் சொல்ல விரும்பலை, சுருக்கமாக சொல்கிறேன். இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள், பரப்புங்க. நான் அச்சடித்து எல்லோருக்கும் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த தவசம் கொடுக்கறத பற்றி சொல்லும்போது, எல்லா நாட்டிலையும் தவசம் கொடுக்குறீங்களாடா, அவங்களெல்லாம் கையேந்தி அவங்க சார்பாக நீங்கள் தவசம் கொடுக்குறீங்களே பார்ப்பனர்களே, அவர்கள் உங்கள் புத்திரர்கள் உங்கள் வழியாக கையேந்தி எடுத்துக்கிட்டு போய் பார்த்துருக்கீங்கடாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வாதம் வைக்கிறார். ஒட்டிய மிளைச்சர் ஊனர் சிங்களர் இட்டிடை சோனகர் யவனர் சினத்தர் பற்பலர் நாட்டினில் பார்ப்பார் இளையால் என்று சொல்லுகிறார். அடுத்தது ஜாதியத்தை பற்றி சொல்லுகிற போது, முற்படைப்பு அதனில் வேறாகிய முறைமையால் நால்வகை சாதியின் நாட்டினில் நாட்டினே மேல்வகை கீழ்வகை விளங்குவது ஒழுக்கால், ஒழுக்கத்தால் தாண்டா மேல வகை கீழ வகை அப்படின்னு சொல்கிறார். நிறைய இருக்குது. அந்த புத்தகத்தை பார்த்து நீங்கள் படித்து கொள்வது நலம். இதுக்கு அவர் சொல்கிற வாதம், இருவகை நீர் எம்பிய குலத்து ஆண்பன் மாறி அணைதலும் அணைந்தபின் கருப்பொறை உயிர்ப்பதும் காண்கின்றீரோ. ஆண்பன் மாறி கரு தரித்தால் அது கருத்தரிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டு அதில் அழகாக சொல்கிறார். அந்நிலத்து அந்த வித்து அங்கு உரித்திடும் அல்லால் மாறி வேறாகவும் வழக்கமும் இல்லையே. அதுக்கு ஒரு உதாரணம், பெற்றமும் எருமையும் பேதமாய் தோன்றல் போல் மாந்தரில் பேதமாய் வடிவு எவர் கண்டுள்ளார். அதனால் வாழ்நாள் உறுப்பு மெய் வண்ணமுடு அறிவினில் வேற்றுமை ஆவதும் வெளிப்படல் என்றே அப்படின்னு சொல்லிட்டு, தென்திசை புலையன் வடதிசைக்கு ஏகில் பழுதர ஓதி பார்ப்பானாவான், வடதிசை பார்ப்பான் தென்திசைக்கு ஏகின் நடையது கோணி புலையனாவான் அது நிற்கன்னு சொல்லிட்டு, நீ இது இல்லைடா நதி மூலம் ரிஷி மூலம்லாம் காண முடியாதுன்னு சொல்கிறீங்களே, நான் அந்த நதி மூலம் ரிஷி மூலத்தையே சொல்கிறேன்டான்னு பிச்சு உதறான். அது சேற்றினில் பிறந்த செங்கல் நீர் போல பிரமர்க்கு கூத்தி வயிற்றில் பிறந்த வசிஷ்டரும், வசிஷ்டர்க்கு சண்டாளி வயிற்றில் பிறந்த சத்தியரும், சத்தியருக்கு புலைச்சி தோல் சேர்ந்து பிறந்த பராசரும், பராசருக்கு மீன் வணிச்சி வயிற்றில் பிறந்த வியாசரும், இந்நால்வரும் வேதங்கள் ஓதி மேன்மைப்பட்டு மாதவராகி வயங்கினர் அன்றோ என்று சொல்லிட்டு தன்னுடைய பிறப்பை சொல்லி அதை ஒரு மாதிரி எல்லாரும் ஒன்று தாண்டா அப்படின்னு நிலைநடுத்த இந்த கபிலன் ஓதுகிறான். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், பாரதி மட்டுமல்ல, பாரதிக்கு முன்பே பலர் அந்த பாதையை போட்டிருக்கிறார்கள் பார்ப்பனர்களில் என்று நமக்கு தோன்றுகிறது. கபிலனையே, சங்ககால கபிலனையே அந்தணப் புலவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இவர் வேறாகியவர் தான். பிற்காலத்தில் இடைக்காலமாக இருக்கலாம், காலம் தெரியல. எனவே இந்த நீங்கள் வேத வியாசர்னு சொல்கிறீங்களே, அவர் கூட மீன்காரிக்கு பிறந்தவன். இந்த வால்மீகி யார்? ஒரு வேடன், வினயமாகி பல செயல்களை சேர்ந்து காட்டில் திரிந்தவன். இது ரெண்டு பேருமே கீழ் நிலையில் பிறந்தவர்கள். ஜாதின்னு வரணும்னு சொல்ல மாட்டேன், கீழ்நிலையில் பிறந்தவர்கள். ஆனாலும் அவர்கள் மேன்மையாக படைப்பு இலக்கியத்தில் அவர்களை அடித்து கொள்ளுவதற்கு இனி இந்தியாவில் யாருமே இல்லை. தமிழனாக இருந்து கொண்டு சொல்கிறேன்.
அது ரெண்டும் உண்மையா பொய்மையா என்பதெல்லாம் ஆராய்ச்சிக்கூடிய எந்த இலக்கியமும் உண்மை கிடையாது. அதில் பொய்களும் கலந்திருக்கும், சிலது முற்றிலுமாக பொய்யாக இருக்கும். பொய்கள் பாதி இருக்கலாம், பாதிக்கு மேலே இருக்கலாம். இதை பாரதியார் கூட என்ற பார்ப்பனர் கூட சொல்லி இருக்கிறார். அதாவது ராமாயணம் மகாபாரதம் என்பதெல்லாம் என்ற இதிகாசங்களெல்லாம் உண்மை அல்ல என்று கூட அவர் சொல்கிறார். அதாவது அவைகளெல்லாம் உண்மைகளை அல்லது ஒரு உண்மைகளை சொல்லுவதற்காக பிறந்த கட்டுக்கதைகள், பிறப்பித்த கட்டுக்கதைகள் என்பது பாரதியார் கருத்தே கூட. அதாவது கடலினை தாண்டிய குரங்கும் வெம் கனலிடை பிறந்த செவ்விதழ் பெண்ணும் வடதிசைக்கு இருந்து சமன் தென் திசை வந்து செய்த குட்டை முனியும் இவையெல்லாம் கற்பனை என்பது கண்டோம்ங்கும் போதே முடிஞ்சு போயிடுது. ராமாயணம் மகாபாரதம்லாம் கூட கற்பனை அல்லது கற்பனை கலந்த கொஞ்சம் உண்மையுள்ள, அவ்வளோதான். ஆனால் இது அப்படியே நம்புகிறவர்கள் மதவாதிகள் நம்பிட்டு போகிறத பற்றி இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று உண்மை, நான் கூட அப்படித்தான் பாரதியைப் போலத்தான் பார்க்கிறேன். ஏன்னா பாரதியால் தான் நான் கவிஞனான, அது உண்மை. அவர் கருத்து எல்லாமே அப்படியே ஆரியது, அது அவருடைய ஆரியம்னா உயர்ந்ததுங்கிற நோக்கில் அவர் சொன்னார். ஆனால் அவர் வேதியராயினும் ஒன்றே வேறு குலத்தினராயினும் ஒன்றே பார்ப்பானை ஐயரண்ட காலமும் போச்சே வெள்ளை பரங்கியனை கால துறையென்ற காலமும் போச்சு எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் மூர்ணரை எல்லோரும் மூர்ணா போய் இந்நாட்டு மன்னர் என்று கண்டவர். அவன் பாண்டிச்சேரிக்கு ஓடினான், எதுக்கு ஓடினான்? நிலவு பால் நிலவு அல்லது தேனிலவு கொண்டாட ஒன்றா விடுதலைக்காக பாடுபட அவனுடைய கோணத்தில் ஒரு கவிஞனாக இருந்து விடுதலை உணர்வை ஊட்டியது. அதனால் பாரதியை பற்றி அவன் நூற்றுக்கு இப்போ நூற்றுக்காக எழுதினான், 10 ரூபாய்க்காக, இதெல்லாம் கேவலமான ஒரு பிரச்சாரம். அவன் ஒரு அரசவையிலிருந்து பெரிய அரசவை கவிஞனாக ஆகி பல்லக்கில் போக வேண்டியவன். ஆனால் பல்லக்கையும் விட்டுவிட்டு இந்த நாட்டுக்காக ஒரு ஏழ்மையாகி வறுமையில் வாழ்ந்து பல மொழிகள் கற்ற பெருமையுடைய ஒரு புலவன் அப்படி வறுமையில் வாழ்ந்து செத்தான். தன்னுடைய ஜாதியையும் அவன் சாடினான், கீழ்மையான எண்ணங்களையும் சாடி பாடினான். அவனால் அதான் முடியும், துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுடவா முடியும்? இது மாதிரி தவறாக பேசாதீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஜாதியே கூடாது என்பது தான் உண்மை. அது ஒரு பொய்யான கட்டமைப்பு தான். இன்றைக்கி ராமர் கோயில் திறந்திருந்திருக்காங்க, பல பேர் போகிறாங்க, அது அவங்க நம்பிக்கை. வடநாட்டில் உள்ளவர்களெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் போட்டால் அது அவர்கள் நம்பிக்கை, அதை நம்ம ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நீயும் போடுன்னு மற்றவங்களையும் போட சொல்கிறது தான் தவறான ஒரு செயல். அதே மாதிரி இங்கேயும் என்னென்னா, அங்கே அயோத்தி ராமர் தான் இன்னும் எங்கேயும் இருப்பார், எல்லாத்தையும் இருக்கணும்னு சொல்கிறதெல்லாம் வன்முறை. ஆனால் அங்கே அயோத்தி ராமர் என்றால் இங்கே அயோத்தி ராமசாமி என்றால் இங்கே ஈரோட்டு ராமசாமி. ஆகவே ராமசாமி இந்தியா பூராவும் தான் இருக்க போகிறாங்க, உலகம் பூராமாக தான் அவங்க பேசப்படுறாங்க. ஆனால் எந்த ராமசாமியை யார் ஏற்றுக்கொள்வது வணங்குவது என்பது அவரவர்கள் உரிமை. உணவு உடை மத வேறுபாடுகள் எல்லாம் அவரவர்கள் உரிமை, அதில் நம்ம தலையிடக்கூடாது. ஆனால் நம்முடைய ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை நாம் உறுதியாக கடைபிடித்தவர்களாக இருந்தால் அது சிறப்பு. அது அரசியலுக்காகவோ அல்லது வணிகத்துக்காகவோ அல்லது வயிற்று பிழைப்புக்காகவோ இருந்தால் அது தவறு என்று மட்டும் கூறிக்கொண்டு, என்னுடைய மெய்யறிவு மையம் சார்பாக என்னால் இயன்ற இந்த பணியை இந்த நாட்டுக்காகவும் இலக்கியத்துக்காகவும் தெளிவுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் இந்தியர்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். மனிதம் இல்லாமல் மற்றது அனைத்தும் பொய் என்று கூறி மெய்யறிவு மையம் சார்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.